இங்க ரொம்ப பசியோட இருக்க ஒருத்தர் அந்த நாட்டோட ராணி அன்னதானம் போடுறத நோட் பண்றாரு. அவசரத்துல அந்த சாப்பாடை எடுக்கும்போது ராணியோட கைய பிடிச்சுக்கிட்டு அவர் அங்கேயே நின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்து அந்த ராணியும் ஷாக் ஆயிடுறாங்க. கூட இருந்த காவலர்கள் ராணி மேலே கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு பயங்கரமா அடிச்சு ரத்தம் வர வச்சிடறாங்க. இத பார்த்து அந்த ராணியும் பசியில ஏதோ தெரியாம கை வச்சிட்டாரு, அவரை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா தெரியாம கை வச்சதுக்காக இப்படி ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிட்டீங்களே, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ராணியை பழி வாங்குற நோக்கத்துல யோசிக்கிறாரு. இதுக்காக இவருக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதியை போய் மீட் பண்ணி எனக்கு அந்த ராணியை கல்யாணம் பண்ணி அந்த நாட்டுக்கே நான் ராஜாவா ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையை சொல்றாரு. இந்த மந்திரவாதியும் இவரை வச்சு நாள் கணக்கா பூஜை பண்ணி கையில மந்திரிச்ச பிரசாதத்தை ஒண்ணு கொடுத்து அனுப்புறாரு. இதை எடுத்துட்டு போயிட்டு இவரும் அரண்மனையில இருக்க ராணி கிட்ட கோயில் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், நீங்க கீழே வாங்க ராணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ராணியுமே என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. உடனே இவரு சொன்ன அடுத்த நிமிஷமே கீழே இறங்கி வராங்க. ஆனா அந்த அரண்மனையில உள்ள யானைகள் இவங்களை போவிடாம தடுக்குது. அப்ப கூட ஏதோ தப்பு நடக்க போகுதுன்றதை யோசிக்காம அங்க இருந்த யானைகளை சமாதானப்படுத்திட்டு இங்க வந்து பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டுறாங்க. அப்படி இவங்க சாப்பிட்ட அடுத்த நிமிஷத்துல இருந்து ராணி இவருக்கு அடிமையாகி இவரை கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே இவரு பண்ணதுக்கான காரணம் இந்த ராணிய பழி வாங்கணும்ன்றதுக்காக தான். இதனால அந்த அரண்மனையில இருக்க ஒட்டுமொத்த தங்கத்தையும் வைரத்தையும் கொள்ளையடிச்சிட்டு இந்த ஒரு இடத்துல இருந்து ஓடி போயிடுறாரு.